ஹே எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து பண்ண போறோமா இந்த வீடியோ? நீயா நானா ட்ரோல் வீடியோ இது பண்ண போறோமா, இது பண்ண போறோமா? மீம் ஸ்டுடியோ பண்ணலாம் இது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மீம் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து ஒரு ட்ரோல் வீடியோ பண்ணலான் இருக்கோம். நீயா நானா சேனலோட இது ட்ரோல், அதாவது மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்கள் வெஸ் எதிர்ப்பவர்கள். இதை வந்து ட்ரோல் வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். பயமாக இருக்கு, கான்ட்ரவர்ஷியலான. பரவாயில்ல, நம்ம பார்க்கலாம். ஓகே, ட்ரோல் தானே, நம்ம ஏதோ சொல்லிட்டு ட்ரோலாக எடுக்கணும். வாய் வேற சும்மா இருக்க, ஏதோ சொல்லிவிட்டு இருக்கிறோம். தமிழ் பிள்ளைங்க பேச தெரியும், ஆனா எழுத படிக்க தெரியாது அப்படின்னு. என்ன பண்ணாங்க? ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல எழுதுற. அம்மானா ஏஎம்ஏமா ஏ, அப்பானா ஏபிபிஏ. அப்பாவும் அப்படிதான், ஆ இப்பா அப்புன்னு அப்பான்னு சொல்லுவாங்க. அது ஃபாதர் இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க. எல்லோ சட்டை கிரிஞ்சு பேசாதீங்க. வேற்றுமொழிக்காரர்களாக இருந்த போதும் கூட தமிழை எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்தவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. பெரிய விஷயம். தமிழ் தெரியாதுங்கிறது நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? எப்படி எல்லாம் சொல்லுங்க? தமிழ் எழுத படிக்க தெரியாது. வந்து எப்படி சொல்வேன்னா, லைக் எனக்கு வந்து 3 ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும். சோ நான் வந்து அத ரொம்ப ப்ரௌடா சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு தமிழ் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும். அந்த கணக்குலயும் ஏதோ ஒன்னு இருந்திருக்கல. ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல என்னோட உரையாடுங்க. பிரெஞ்சுல. அப்படி கேளு. சொல்லுடி பிரெஞ்சுல. நீ என்ன பத்தி ஒரு பிரெஞ்சு வந்து நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன், எழுதிருக்கேன். டச் இல்ல. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஹிந்தி தெரியுமா? தெரியும், ஆனா வந்து கிராமட்டிக்கலா மிஸ்டேக் பண்ணுவேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தெரியாது தெரியாது தெரியாது. என்ன தெரியாது? இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ்ல கிரிட்டிசைஸ் பண்ணி, நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி 2 minutes. அவ்வளவுதான் தெரியாது. அவுட் இங்கிலீஷ். ஆக்சுவலா எந்த மொழியும் நம்ம சரியா பேச வரல. அப்படி ஒரு பாயிண்ட் ஓப்பனா சொல்லுவா. அந்த சைடுல பஞ்சாபி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தமிழ் தெரியும்னு சொல்லி. எல்லாம் வேற்று மொழியாளர்கள், புரியுதுங்களா? இல்ல, whatever it is, தமிழ்ல உட்கார்ந்து தமிழ் தெரியாது, பஞ்சாபி. இங்க இருக்கவங்க எல்லாம் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க. இங்க வந்து நல்ல தமிழ் ஸ்கூல்ல படிச்சு, தமிழ் மீடியம்ல படிச்சு நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சவங்க. இங்க தமிழ் ஆளுங்க, ஆனா எல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சு சுத்தமா தமிழ். இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சும் தெரியும். எதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், ஆக்சுவலி அதனால அப்படி கேட்டவொடனே முழிக்கிறான் பாருங்க. கோபிநாத் கல்வி தொட்டுருக்கணும். ஆக்சுவலி வேஸ்ட் இவன். ஜீரோ ஸ்டைலாவே சொல்லிட்டு போயிடுவேன் சார், தமிழ் இதை படிக்க தெரியாது. எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். Well, how to say in Tamil? Exactly. I don't know how to Tamil வரல. நான் சில வேர்ட்ஸ் எழுதுறேன், ரீட் அவுட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஓகே. பழம் பழம் இல்ல பழம். பாயப்பயா. திருச்சிற்றம்பலம். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அஜாலக்கா உஜால சென்டா நிப்போம். what is that? பண மதிப்பிழப்பு. பண மதிப்பிழப்பு. இந்த பிரதேசம்ல தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கத்திக்கிட்டு இவ்வளவு நல்லா பேசுறேன், ஆனா நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷ்ல தான் பேசுற, பின்ன அப்படியே தமிழ் வாழும். உங்களை மாதிரி தெலுங்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க? சுத்தமா தெரியல. சுத்தமா தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்போ தெரியுதா? தெரியல. சுத்தமா தெரியல. பெருசா இல்லவா? இல்ல, என்ன எழுத்துன்னு தெரியாது. என்னன்னே தெரியல. தெரியாது. எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. நீ தெரியல தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா? தெரியல சார். சார் 14 கீழ்கணக்கு நூல்கள் சார். அது 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. 14 மேல்கணக்கு நூல்கள் இருக்கு, 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. இதே மாதிரி இங்கிலாந்துல வந்து பாத்தியா, யாரும் தான் கேட்டேன், இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும். ஐயோ காட்.
அந்த அம்மா இந்த இந்த சரத்குமார் அவ்வளவு ஸ்டாம்பு கொண்டு வந்த மாதிரி ஃபுல்லா ஆட்டுவா போர்ட்ல எழுதி வச்சு உட்காந்து படின்னு சொல்லுவாங்களோ ஒண்ணும் இல்ல தலைவலி. இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? உங்க தாய்மொழி என்னமா? நான் குஜராத்தி. குஜராத்தி. இதுல என்ன சொல்லணும்? தூக்க மூக்க. தூக்க மூக்க. கொக்கா முக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்தனுங்க. ஏதாவது என்னால முடியலன்னா நான் வருத்தப்படுவேன். இப்ப நான் டெய்லி எந்திக்கிறேன், நியூஸ் பேப்பர் பாக்குறேன், எனக்கு இங்கிலீஷ் இருக்கு. எங்க சி நான் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. இப்போ தமிழ்நாட்டுல எந்த ஏதோ ஹோட்டலா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், எங்க நீங்க தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கடை காமிங்க, நான் கேட்கறேன். ஒரு சில கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. டிரான்ஸ்போர்ட் போர்ட்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட் இங்கிலீஷ்ல இருக்கு. இல்லனா எனக்கு அதுவும் முடியலன்னா டிரைவர் கேட்டுக்கோ, கண்டக்டர் கேட்டுக்கோ, பக்கத்துல இருக்கவங்க கேட்டுக்கோ. So somewhere you depend on somebody. இப்போ நீ எங்க போணும்? ஆம்பரா இது ஆம்பரா போட்டு தானீங்க. போற பார்க்கணுமா இல்லையா? பார்க்கலப்பா சொன்னாங்க. சொன்னாங்க ஏப்பா அடிக்குற அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டில ஏறி தாம்பரம்னா கொல்ல தாம்பர போறாரா? பொட்டி இருக்கானே பொட்டி இருக்கானே. இட்ஸ் யுவர் ஓன் லேண்ட் இல்லையா? உங்க பூமியில நீங்களே இவ்வளவு டிபெண்டன்ட்டா இருக்கீங்களே கேக்குறேன். பேசிக் நெசசிட்டி, ஃபுட், ஷெல்டர், இது மாதிரி கம்யூனிகேஷன் எனக்கு தெரியும். கங்கா இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஓகே ஓகே. கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு பர்பஸ் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க மொழி என்ன ஆகும்? மொழி அழிஞ்சு போகுங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன். நீங்க சொல்லிட்டீங்க. நியாயமா? சார் ஒரு மொழின்றது வந்து ஒரு 10-15 வார்த்தையில இருக்கிறது இல்ல சார். அது கிட்டத்தட்ட thousands of words இருக்கு சார். அந்த வேர்ட்ஸ் வந்து அழியல. அந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு வேற ஒரு விதமான ஒரு வார்த்தை வருது, அவ்வளவுதான். அதனால அது வந்து ஒரு மாடுலேஷன், ஒரு சேஞ்ச் வருது தவிர அழியல. அத நான் சொல்ல விரும்புறேன். நீ ஏன் மெத்தடியரே புரியல. கோவம் வருதுல்ல? அந்த மாதிரி தான் எனக்கும். முந்திலாம் ரப்பர்ல தான் சார் செருப்பு வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க ஷூ மாட்டினு வரீங்க, உடனே இது அழிஞ்சிச்சுன்னு சொல்வீங்களா? ஜஸ்ட் ஹேவிங் a better thing. எடுத்து அடிச்சா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. அப்படி அவர் செருப்புன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப கோவம் தான் சார். ஏன்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது நம்ம தாய்மொழி பத்தி. வார்த்தையில நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் நாட்டே குறா. ஏன் இப்ப அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வீட்ல ஒரே எனக்கே கோவம் வருது. எனக்கு எல்லாம் உண்டு. தற்குறித்தனமா பேசிட்டு தம்பி என்ன கோபிநாத் முன்னாடி போயிட்டு தமிழ் வந்து சொல்லும்போது I was thinking, why is he not reacting till now? ஒரு மொழிங்கிறது ஒரு சங்கம் வச்சு பல பேரோட உழைப்புனால மூளையின் செயல்பாட்டினால உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஒரு தாய்மொழி. எந்த மொழியா இருந்தாலும் செருப்பு போடுறதுக்கும் மொழி, எந்த மொழி, ஆங்கிலமா இருந்தாலும் சரி, ஒரு எந்த மொழி பேசினாலும் முழுமையா பேசிங்க. உட்கார்ந்து இருக்கவங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ன்றாங்க, ஆனா பேச மாட்டேங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியல, முழுமையா அதுவும் தெரியல. ஏன்னா நான் படிச்சதுல கான்வென்ட் தானே, நானே நினைச்சிட்டு நம்ம நல்ல இங்கிலீஷ் பேசுறோன்னு. நான் இங்க வந்து பிரிட்டிஷ் கவுன்சில்ல 3 தடவை எக்ஸாம் எழுதியிருக்கேன் போயிட்டு. அப்போ வந்து அந்த ஃபாரினர்ஸோட நான் கான்வர்சேஷன் ஸ்பீக்கிங் இன்டர்வியூவில் உட்காரணும் போய். அப்போ தான் தெரிஞ்சுட்டு இத்தனை நாள் நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அப்போ தான் தெரிஞ்சுது அதுவே எனக்கு முழுசாக தெரியல அப்படின்னு. ஒரு மொழியை வந்து ஒரு பொருளோடையோ ஒரு செருப்போடையோ நம்ம வந்து அப்படிலாம் சர்வசாதாரணமாக கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஐயோ எதுக்கு சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மாதிரி ஏச்சு விடுது. எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சி இதான் மனுஷனா நீ? வேர்டுக்கு பவர் இருக்கு. ஏய் லூஸ் மாதிரி பேசாம டக்குனு அப்செட் ஆகுதுல சார். நான் அப்செட்லாம் ஆகல சார். அப்ப ஏன்டா கலங்குது? சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன், பெண் குழந்தைகளுக்கு அங்க படிப்பு சொல்லி கொடுக்குறேன். மத்தவங்களுக்கு பயன்பட வேண்டாமா? அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. சோ நான் வர்க் பண்ற கம்பெனில தமிழ் தேவைப்படாதப்போ அதனால நீங்க வந்து நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. பிழைப்பதே வாழ்க்கை என்றால் புழுக்களுக்கும் தன்னோட வாழ்க்கை உண்டு, தன் இனத்தின் பெருக்கம் உண்டு. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. மொழினா என்ன அதை சொல்லுங்க முதல்ல. இன்னைக்கெல்லாம் தமிழை பத்தி வந்திருக்கோம். நான் காமனா கேட்கிறேன், மொழினா என்ன? பதில் சொல்லு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். நம்ம வந்து பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கலரிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? செப்பும் மொழி 18 உடையால், எனினும் சிந்தனை ஒன்றுடையால். இந்திய தேசிய மொழி ஆக்கணுங்கிறாங்க. நான் இந்தி தான், ஆனா நான் விரும்பல. ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே, அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா.
ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடலாத்தா. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போதும் அங்க பசங்களாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா ஆயிவன், நான் மட்டும் தான் அங்க வந்து சிங்க பஞ்சாபி. இப்போ போகும்போதும் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க என்கிட்ட வந்து. பாஸ் எனக்கு தமிழ் தெரியும், என்கிட்ட நீங்க தமிழ்லயே பேசலாம் அப்படின்னு சொன்னதும் இதர் ஜானே நகி அவனுங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏய் வாடா நீ நம்ம பையன் தானே வாடா, அதுக்கப்புறம் வந்து வா மச்சான் வா மாமா அப்படிலாம் பேசுவானுங்க. பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆக இதுதான் நாங்க, அதுதான் அவங்க. எழுதினாதான் புரியல, நாங்க சொல்றது புரியல. கோபம், உக்ரம். we are able to communicate with you but we are not able to. தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து பேசுகிறோம் நாங்கள். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? நாங்கள் தமிழை வெறுக்கவில்லை, தமிழை ஒதுக்கவில்லை. நீங்க கவனிக்கணும், உன்னை பெருமை பேசுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணா அதுக்கு பேர் பயங்கரமான சுயநலம். டேய் சில்பான், அளவோட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டிஸ் தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களோட ட்ரெடிஷனல் தொலைச்சிருக்காங்க. தத்தெடுத்த தாயோட மொழி கத்துக்க தெரிஞ்சவங்களுக்கு எங்க பெத்தெடுத்த தாயோட மொழியும் காப்பாத்த தெரியும். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும், நீ சர்வைவலுக்கு படிச்சவங்களா இருந்தா இந்த லெவலுக்கு லிட்டரேச்சர் பேச மாட்டாங்க. ஐம்பெரும் காப்பியங்கள் ஏற்றது யார சொல்லுங்க சார்? ஐம்பெரும் காப்பியங்கள் ஏற்றியது தொல்காப்பியர். அந்த மாதிரி திருக்குறள் எழுதியவர் குறளரசன். ஆமா, சிலப்பதிகாரத்தை எழுதுந்து சிலம்பரசன். இங்கிலீஷ் படிக்கிறீங்க இல்ல, ஒரு மொழி வெறும் பேசினா போதுங்கிறீங்க, அப்ப இங்கிலீஷ் ஏன் எழுத படிக்க கத்துக்கிறீங்க? தெரியல, புக்ல பார்த்து படிச்சா மட்டும் தான் இங்கிலீஷ் எங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் அப்படி இல்ல, எங்களால உணர முடியும். இப்போ உங்களுக்கு தமிழே தெரியாது. Because it's Tamil, it's in my blood. I don't like fools. Like fools. Nonsense. நாலஞ்சு கலாச்சாரம் சொல்லுங்களேன். தமிழ் பண்பு, தமிழ் மரபு, தமிழ் கலாச்சார மரபு சொல்லுங்களேன். நீங்க தான் சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி ஓட்ட மாதிரி வச்சிருக்க? நானும் அவங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். பொங்கல் பண்டிகை எப்ப கொண்டாடுறாங்க? தமிழ்ல எனக்கு தெரியாது, அதான் பிரச்சனைங்கிற. பொங்கல் எப்ப கொண்டாடுறாங்க? திங்கள் முதல் நாள். திங்கள் முதல் நாள். வெட்டாம விட மாட்டேன். ஏன் தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ள? பெத்தவங்க சார், பெத்தவங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா. மொழி உனக்கே தெரியலையா, நீயே படிக்கலையான்றப்போ கோவம் பிளஸ் அவமானம். கோவம் பிளஸ் அவமானம். அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. பாபு 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 சூப்பர் ரியாக்ஷன். செம. என்ன சொல்றது, ட்ரோல் ரியாக்ஷன் கேட்கணும். ட்ரோல் செமையா இருக்கு. ஆக்சுவலி நானும் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு சிந்திக்காரி, சென்னை செட்டில் தான். அவங்க ஃபேமிலி எல்லாருமே செம்மையா தமிழ் பேசுவாங்க, எழுதுவாங்க, படிப்பாங்க. இல்லை நான் என்ன சொல்றேன், நீ எந்த மொழி பேசுனா அது முழுமையா பேசுங்க. ஆமா, இப்போ இங்கிலீஷ் பேசுனா அது முழுமையா கத்துக்கோங்க, முழுமையா கத்துக்கோங்க. எந்த மொழியா இருந்தாலும் அது அது கத்துக்கிறதுக்கான முயற்சியிலே இருங்க எப்பவுமே. அது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட் இருக்காது, அதெல்லாம் எதுக்கு பேசணும்? அது ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் லைக். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து இதுக்கு பேசணும். ஆமா, வேற ஊர்ல போய் நீங்க அது பேச முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, குறைஞ்சபட்சம் நீங்க பேசுற அந்த மொழியை என்ன மொழி பேசுறீங்களோ அந்த மொழியை முழுமையா கத்துக்கிட்டு பேசுங்க. உங்களோட மனசாட்சிப்படி அந்த மொழியாவது நீங்க பெருமைப்படுத்துங்க. அது முழுசா இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி ஒரு அர்த்தம் கூட வாய் இப்படி வச்சுக்கிட்டா கவுன் பண்ணி பாயன்னு கொடுக்கற மாதிரிதான் வருது. அட்லீஸ்ட் அப்படியே அது கத்துக்கோங்க. அது கூட கத்துக்காம சும்மா நம்ம லாங்குவேஜ் நமக்கு காப்பாத்த தெரியும்ன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி பேசுவோம். சூப்பரா இருந்துச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.